ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கியோட ஸ்மெல் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 150 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். துவரம்பருப்போட மஞ்சளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 4-5 பூண்டு பல் 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதோட சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவு அதையும் சேர்த்து வதக்கிக்கிடுவோம். அது இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிடுவோம். அதுக்கப்புறம் முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறணும். அப்போ தான் அந்த முள்ளங்கி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு முள்ளங்கி ஸ்மெல் பிடிக்காது, அதனால நல்லா வதக்கிக்கிட்டோம்னா அந்த ஸ்மெல் வராது. ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி இருந்தாலும் சேர்த்து அதோட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். காய் வேகிற வரையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, முள்ளங்கிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்சுருக்க பருப்பை எடுத்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அதோட புளியையும் கரைச்சி அந்த தண்ணியையும் ஊற்றிடுவோம். புளியை ஒரு 3/4 வாசி ஊற்றிட்டு திரும்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கிடுவோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுவோம். உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். பேன் அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதோட ஒரு ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து தாளித்து சாம்பாரில் ஊற்றிடலாம். மிளகாய்த்தூள் போட்டோன்னே ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தாளித்த சட்டியை அது கருகிரும் எண்ணெயில் போட்டதுனால. டக்குனே சாம்பாரில் சேர்த்துடலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி சாம்பாரை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.